ராசி சக்கரத்தில் 5வதாக வரக்கூடிய ராசி தான் சிம்மராசி. சிம்மராசி அப்படின்னாவே மற்றவங்கள ஒரு வழி நடத்தக்கூடியவங்க அப்படின்னு சொல்லலாம். இயற்கையாகவே மற்றவங்களுக்கு ஒரு விஷயம், ஒரு கஷ்டம் அப்படின்னா அவங்கள கரெக்டாக ஹேண்டில் பண்ணி அவங்கள வழி நடத்தக்கூடியவங்க இந்த சிம்மராசி என்பர்கள் அப்படின்னு சொல்லலாம். இவங்களுக்குள்ள நிறைய திறமைகள் இருக்கும். ரொம்ப நம்பிக்கையானவங்க, நம்பியவங்களுக்காக எல்லா விஷயத்தையுமே தன்னை தாழ்த்திக்கிட்டு கூட அவங்க சாதிக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு நபர்கள் தான் இந்த சிம்மராசி என்பர்கள் அப்படின்னே சொல்லலாம். எந்த சூழ்நிலை கண்டும் பயப்பட மாட்டாங்க. அப்படியே பயப்படாமல் தைரியமாக தன்னம்பிக்கையோடு இறங்குற காரியங்கள் இவங்களுக்கு வெற்றியாக அமையும். தன்மான ஒரு பிரச்சனை வருது அப்படின்னா எப்பாடுபட்டாவது தன்னை கம்பீரமாக காமிச்சு கொள்ளக்கூடியவங்க தான் இந்த சிம்மராசி என்பர்கள் அப்படின்னே சொல்லலாம். எதை பார்த்தும் கவலைப்பட மாட்டாங்க. எல்லா இடத்துலையும் தன்மானத்தோடு நிமிர்ந்து நிற்கக்கூடிய ஒரு நபர்கள் தான் இந்த சிம்மராசி என்பர்கள் அப்படின்னே சொல்லலாம். இவங்களுக்காக ஒரு சின்ன கதையை கூட சொல்லலாம். ஏன்னா பொதுவாகவே சிம்மராசி அப்படின்னு சொன்னாவே தைரியமானவங்க அப்படி இப்படின்னு நம்ம பொதுவாக சொல்லிக்கிட்டே போயிட்டுருக்கோம். இவங்களுக்காக ஒரு சின்ன கதையை கூட நாங்கள் சொல்கிறோம். ஒரு காட்டில் பார்த்திங்கன்னா புதுசாக ஒரு ராஜா வந்து பொறுப்பேற்கிறாரு. சிங்கராஜா வந்து பொறுப்பேற்றுக்கிறாரு. மிகவும் ரொம்ப ஒரு வலிமையான நபர். அது யார் அப்படின்னா நம்மளுடைய சிம்மராசி என்பர்கள் தான். ரொம்ப வலிமையானவங்க. எதற்கெடுத்தாலும் பார்த்திங்கன்னா காட்டை நம்மளால் வழி நடத்த முடியுமா, நம்மளால் இதை கரெக்டாக ஹேண்டில் பண்ண முடியுமா, எல்லாரும் நம்மளை மதிப்பாங்களா அப்படிங்கிற மாதிரி ஒரு மனக்கவலை இவங்களுக்குள்ளேயே வரும். நம்ம எப்படா இதை கரெக்டாக ஹேண்டில் பண்ணுறது, இவங்களெல்லாம் கரெக்டாக நம்மளால் வழி நடத்த முடியுமா, நம்மக்கிட்ட இந்த பொறுப்பை ஒப்படைச்சிட்டாங்களே அப்படிங்கிற மாதிரி ஒரு கவலை, ஒரு பிரச்சனை அவங்களுக்குள்ளேயே தோணிகிட்டு இருக்கும். வெளியில் அதை காமிச்சிக்க மாட்டாங்க, ஆனால் அவங்களுக்குள்ளேயே அதெல்லாம் இருக்கும். ஒரு நாள் மூத்த ஒரு ஆந்தைக்கிட்ட போய் சொல்கிறாரு, இந்த ராஜா சிங்கராஜா போய் சொல்கிறாரு, என்னால் இதை கரெக்டாக ஹேண்டில் பண்ண முடியுமா, என்ன நம்பி இந்த பொறுப்பை ஒப்படைச்சிருக்காங்களே அப்படிங்கிற மாதிரி அவர்கிட்ட போய் அந்த ஆந்தைக்கிட்ட கேட்குறாரு. பழமையான வயதான ஒரு ஆந்தைக்கிட்ட போய் கேட்குறாங்க. நான் ராஜாவாக இருந்தாலும் கூட எனக்கும் பயமாக இருக்கும்ல, என்கிட்ட இந்த பொறுப்பை ஒப்படைச்சிட்டாலும் கூட எனக்கும் அந்த பயம், இவங்க கரெக்டாக நம்மளை பேச்சை கேட்டு நடப்பாங்களா அப்படிங்கிற மாதிரி ஒரு உணர்வு இதெல்லாம் இருக்கத்தானே செய்யுது அப்படின்னு போய் அந்த சிங்கம் அந்த ஆந்தைக்கிட்ட கேட்டுச்சான். அப்போ அந்த ஆந்தை சொன்னிச்சான், சிரிச்சுக்கிட்டே சொன்னிச்சான், நீ ராஜா, நீ தான் சிங்கம், நீ கவலைப்படுறது எனக்கு ரொம்ப ஒரு வேதனையாக இருக்குது. நீ ஏன் கவலைப்படுற, நீயே அழகானவன், நீயே காட்டுக்கு ராஜா, நீயே ஒவ்வொரு விஷயத்துலேயும் கம்பீரமான ஒரு தோற்றமுடையவன், நீயே கவலைப்படுறதுக்கு உனக்கு என்ன இருக்குது? சிங்கம் நீயே, எப்போதுமே இறைக்காக, உன்னுடைய கூட்டத்துக்காக நீ அந்த இறையை தேடிட்டு வந்து கொடுக்கக்கூடிய ஒரு நபர் தான் நீயே காட்டுக்கு ராஜாவும் இருக்கிற, எந்த சூழ்நிலையும் அஞ்சாமல் துணிவோடு இருக்கக்கூடிய ஒரு வேட்டையாடும் விலங்கு தான் நீ. ஏன் உனக்குள்ளே இந்த தைரியம் குறைஞ்ச மாதிரி ஒரு சூழ்நிலை வருது அப்படின்னு அந்த புதுசாக வந்த அந்த ராஜா சிங்கத்துக்கிட்ட சொன்னிச்சான். உனக்குள்ளே இருக்கிற அந்த தைரியத்தை நீ நம்பு, அடுத்தவங்களை யாரையும் நம்பாத, உன்னை நம்பினா கண்டிப்பாக நீ முன்னுக்கு வரலாம் அப்படிங்கிற மாதிரி அந்த ஆந்தை வந்து அந்த சிங்கத்துக்கிட்ட சொன்னிச்சான். அப்போ அந்த காட்டுக்குள்ளே ஒரு பிரச்சனை வருது, அந்த பெரிய பிரச்சனை வருது. மற்ற மிருகங்கள்லாம் அந்த பெரிய பிரச்சனை வந்துருச்சு அப்படின்னு அந்த இடத்த விட்டு ஓடி போகுது. அப்போ அந்த சிங்கம் மட்டும் என்ன பண்ணிச்சு அப்படின்னா அந்த ஆந்தை சொன்னதை நம்பிச்சு. என்னை நம்பி நான் என்னால் ஜெயிக்க முடியும் அப்படிங்கிற தன்னம்பிக்கையோடு அந்த இடத்துல நின்றுச்சு. சிம்ம சொப்பனமாகவே அந்த காட்டில் நின்றுச்சு. என்னால் இந்த பிரச்சனையெல்லாம் சரி பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி தைரியமாக நின்றுச்சு. பார்த்தீங்களா, அந்த தைரியமாக அதை கையாண்டு அந்த பிரச்சனையை அதே இடத்துல சரி பண்ணிச்சு. அதனால தான் இந்த சிம்மராசி என்பர்கள் உங்களை நம்புங்க, நீங்கள் எடுக்கிற காரியங்கள் எல்லாமே உங்களுக்கு வெற்றியாக அமையும் அப்படின்னு சொல்லலாம். தைரியமாக மற்றவங்களை வழிநடத்தக்கூடிய ஒரு அருமையான ராசினா இந்த சிம்மராசி என்பர்கள் தான். சரி, இவங்களுக்கு வருகின்ற நாட்கள் எப்படி இருக்குது, வருகின்ற நாட்களுடைய கிரக அமைப்புகள் எப்படி இருக்குது, என்னென்ன விஷயம்லாம் உங்களுக்கு சாதகமாக இருக்க போது, என்னென்ன விஷயம்லாம் உங்களுக்கு பாதகமாக இருக்க போகுது அப்படிங்கிறத தொடர்ந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் சிம்மராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு, உங்களுடைய உறவுகள் வகையில், நண்பர்கள் வகையில் யாராவது சிம்மராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. சிம்மராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க, உங்களுடைய இஷ்ட தெய்வ பெயர் என்ன, உங்களுடைய குலதெய்வ பெயர் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. உங்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகம் இருக்குது, ஜோதிடர்கிட்ட ஏதாவது ஆலோசனை வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செஞ்சுக்கோங்க. உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும்.
இந்த சிம்ம ராசி அப்படின்னாவே எதுலேயுமே வெற்றி பெறக்கூடிய ஒரு ராசி. புதுசாக முயற்சிகளில் இறங்குவீங்க, அது எல்லாமே ஓரளவுக்கு சாதகமாக இருக்குது. வாழ்க்கை துணை வழியில் ஒரு சில பிரச்சனைகள் இன்னல்களை சந்திச்சுட்டு இருந்த சிம்மராசி என்பவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் அந்த பிரச்சனையெல்லாம் சரியாகி நல்ல ஒரு ஒற்றுமையை எதிர்பார்க்கலாம். உங்களுடைய முயற்சிக்கு நல்ல ஒரு சாதகமான பலன் இந்த காலகட்டத்தில் இந்த சிம்மராசி என்பவர்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். குடும்பத்தினர்கிட்ட ஒரு சில வாக்குவாதங்கள் பிரச்சனைகள் இருந்தது இல்லையா, அதெல்லாம் வருகின்ற நாட்களில் சரியாகும். குடும்ப உறவுகளுடைய ஒத்துழைப்பு இல்லாமல் ஒரு சில இன்னல்களை சந்திச்சுட்டு இருந்த சிம்மராசி என்பவர்களுக்கு வருகின்ற நாட்களில் குடும்ப உறுப்பினர்களுடைய ஒத்துழைப்பு கிடைக்கும். ஆரோக்கிய ரீதியாக ஒரு சில பாதிப்புகளை அனுபவிச்சிருந்த சிம்மராசி என்பவர்களுக்கு வருகின்ற நாட்களில் நல்ல ஒரு நிவாரணம் கிடைக்கக்கூடிய கிரக அமைப்பு தான் நம்மளுடைய சிம்மராசி என்பவர்களுக்கு அப்படின்னு சொல்லலாம். ஆரோக்கியத்தில் இருந்த அந்த பிரச்சனைகள் எல்லாமே வருகின்ற நாட்களில் சரியாகும். சிம்மராசி என்பவர்களுக்கு கடந்த ஓராண்டுகளாகவே ஆரோக்கிய ரீதியாக சின்ன சின்ன செலவுகளை செஞ்சிகிட்டு இருப்பீங்க, கரெக்டுங்களா? அதே மாதிரி தான் இந்த காலகட்டத்தில் அந்த பிரச்சனைகள் செலவுகள் கொஞ்சம் குறையும். முழுசாக குறையுமா அப்படின்னா கொஞ்சம் இருக்க தான் செய்யும். இந்த காலகட்டத்தில் முழு நிவாரணம் கிடைக்கிறது அப்படிங்கிறது கொஞ்சம் குறைவு தான். கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக குறையும். ஓரளவுக்கு முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம். கேது உங்களுடைய ராசியை விட்டு விலகும் போது நல்ல ஒரு மேன்மையை நீங்கள் எதிர்பார்க்கலாம் அப்படின்னே சொல்லலாம். பழைய கடனெல்லாம் இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் அடைச்சிருவீங்க. இந்த பழைய கடன்காரர்கிட்ட பேசும்போதும் பழகும்போதும் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க. ஏன்னா அவங்களால ஒரு சில பிரச்சனைகள் இந்த காலகட்டத்தில் இந்த சிம்மராசி என்பவர்களுக்கு வரலாம். ஒரு சிலர்லாம் பழைய கடனை அடைச்சிட்டு நீங்கள் பாட்டுக்கு வந்திருப்பீங்க. ஒரு சில இடத்துல கையெழுத்து போட்டு கொடுத்துருப்பீங்க. அதை கவனிக்காமல் நீங்கள் பாட்டுக்கு கடன் இருந்தால் இப்போ பணம் வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்துடுவீங்க. அவங்க பார்த்திங்கன்னா அந்த இதை வச்சுக்கிட்டே இருப்பாங்க. நீ கையெழுத்து போட்டு கொடுத்துருக்குறப்பா, கடன் கட்டலை அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. நீங்கள் அந்த எதையாவது டாக்குமெண்ட்டில் ஏதாவது கையெழுத்து போட்டிருக்கீங்க அப்படின்னா அதெல்லாம் கேட்டு வாங்கிட்டு வர்றது ரொம்ப நல்லது. இல்லை அப்படின்னா ஒரு சில இடத்துல வாக்குவாதம், சண்டை சச்சரவுகள், இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது. ஒவ்வொரு விஷயத்துலையுமே கவனமாக தான் இருக்கணும். கவனமாக இல்லை அப்படின்னா ஏமாறக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது. தந்தை வழி உறவுகளுடைய அன்பு ஆதரவெல்லாம் இந்த காலகட்டத்தில் கிடைக்கிறதுக்கு நீங்கள் கொஞ்சம் போராட வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது அப்படின்னு சொல்லலாம். சின்ன சின்ன பிரச்சனைகள், பாதிப்புகள் வரத்துக்கான சாத்தியக்கூறு இருக்குது. கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது அப்படின்னு சொல்லலாம். மாத முற்பகுதியில் சகோதரர் மூலிமா ஒரு சில ஆதாயங்கள் கிடைக்கும். பிற்பகுதி அப்படிங்கிறது சில சங்கடங்களை தர்ற மாதிரி ஒரு சூழ்நிலை தான் இந்த காலகட்டத்தில் இந்த சிம்மராசி என்பவர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். கொஞ்சம் அனுசரணையாக இருக்கிறதுக்கு பாருங்கள். தாய்மாமன் வழி உறவுகளால் ஒரு சில அலைச்சல்கள் இந்த காலகட்டத்தில் வரும். வீண் விரயங்களும் வரதுக்கான சாத்தியக்கூறு இருக்குது. பிள்ளைங்க உங்களுடைய பேச்சு கேட்காம பிடிவாதமாக ஒரு சில விஷயங்களில் நடந்துப்பாங்க. அது உங்களுக்கு மன வருத்தத்தை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். முடிந்த அளவுக்கு இந்த காலகட்டத்தில் ஒவ்வொரு விஷயத்துலையுமே கொஞ்சம் விட்டு கொடுத்து அனுசரணையாக போங்க. தேவையில்லாத வாக்குவாதங்களை கொஞ்சம் தவிர்க்கிறது நல்லது. அலுவலகத்துக்கு செல்லக்கூடிய சிம்மராசி என்பவர்களுக்கு பணி நேரத்தில் சின்ன சின்ன இடைஞ்சல்கள் வரத்துக்கான ஒரு சூழ்நிலை இருக்குது. சக ஊழியர்கிட்ட பேசும்போது பழகும்போது கூட கொஞ்சம் கவனமாக பேசுங்க. உங்களுக்கு தேவையான உதவி இந்த காலகட்டத்தில் கிடைக்கிறதுக்கு நீங்கள் கொஞ்சம் போராட வேண்டிய ஒரு சூழ்நிலை தான். வேலை இல்லாமல் இருக்கிறவங்க கொஞ்சம் போராடினீங்கன்னா தான் நல்ல ஒரு வேலை கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது. வீட்டில் இருந்தபடியே ஒரு சிலர்லாம் வேலை செஞ்சுட்டு இருப்பீங்க. இந்த காலகட்டத்தில் சூழ்நிலையை அறிந்து அதற்கேற்ப செயல்படுறது ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லலாம். சிம்மராசி பெண்களுக்கு இந்த காலகட்டம் அப்படிங்கிறது ஓரளவுக்கு மகிழ்ச்சியான காலகட்டம். அக்கம் பக்கம் உறவுங்கிட்ட பேசும்போது கொஞ்சம் கவனமாக பேசுங்க. கணவர்கிட்ட ஏற்பட்ட அந்த மன வருத்தம் எல்லாம் சரியாகி வருகின்ற நாட்களில் நல்ல ஒரு மகிழ்ச்சியை எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லலாம். இன்னுமே வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக ரொம்ப மகிழ்ச்சிகரமாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய சிம்மராசி என்பர்கள் வியாழக்கிழமையில் ஆஞ்சநேயருக்கு துளசி மாலை சாற்றி வழிபட்டுடுவாங்க. அர்ச்சனை செய்து வழிபடுறதும் நல்ல பலனை பெற்றுத்தரும். நம்பிக்கையோடு இதை செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக நல்ல ஒரு மேன்மையை நீங்கள் எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லலாம். சிம்ம ராசியில் பிறந்த 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் வருகின்ற நாட்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத தொடர்ந்து பார்க்கலாம். சிம்ம ராசியில் மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற நாட்கள் அப்படிங்கிறது நல்ல ஒரு மகிழ்ச்சிகரமான நாட்களாக அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஜென்ம ராசிக்குள்ளே கேது இருந்தாலும் ஒரு பக்கம் மனக்குழப்பம், செயலில் ஒரு பின்னடைவு இது இருந்தாலும் அஷ்டம சனி இருக்கிறதுனால தொழிலில் ஒரு சில நெருக்கடிகள், பிரச்சனைகள், உடல் ரீதியாக ஒரு சில பாதிப்புகள் வரத்தான் செய்யும். ராசி அதிபதி பாக்கியஸ்தானத்தில் உச்சமாக இருக்கிறதுனால உங்களுடைய திறமைக்கு நல்ல ஒரு அங்கீகாரம் கிடைக்கும். இவ்வளோ பிரச்சனைகளுக்கிடையே உங்களுடைய திறமைக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்கும்போது உங்களுக்கு எப்படி இருக்கும்? மன மகிழ்வாக இருக்கும். மற்ற பிரச்சனைகள், குழப்பங்கள், பின்னடைவு அதை பற்றி நீங்கள் கவலைப்பட மாட்டீங்க. அஷ்டம சனி இருக்கிறதுனால தொழிலில் சின்ன சின்ன நெருக்கடிகள் வரும்.
ஓரளவுக்கு பாராட்டு கிடைக்கும்போது, பாக்கியஸ்தானத்தில் சனி பகவான் உச்சமாக இருக்கும்போது, உங்களுடைய திறமைக்கு ஒரு அங்கீகாரம், பாராட்டுலாம் கிடைக்கும்போது, இந்த போராட்டங்களுக்கிடையே ஒரு சாதகமான பலன் அப்படின்னே இந்த சிம்மராசி மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு சொல்லலாம் அப்படின்னே சொல்லலாம். வரவேண்டிய பணம் வரும், வியாபாரத்தில் ஓரளவுக்கு லாபம் கிடைக்கும், புதுசாக ஒப்பந்தம் போடுறதுக்கான சூழ்நிலையில் இந்த காலகட்டத்தில் அமையும். அரசியல்வாதிகளுக்கு நல்ல ஒரு பாராட்டு, அங்கீகாரம்லாம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது. எடுக்கிற காரியங்கள் ஓரளவுக்கு வெற்றியாக அமையும் அப்படின்னு சொல்லலாம். புதுசாக ஒரு சில விஷயங்களில் இறங்கக்கூடிய மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த காலகட்டம் அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா செவ்வாய் மே 10 வரை அஷ்டமஸ்தானத்தில் செஞ்சிருக்கிறதுனால ஒவ்வொரு விஷயத்துலையுமே கொஞ்சம் யோசித்து செயல்பட்டீங்க அப்படின்னா நிறைய நன்மைகள் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். புதுசாக இடம் வாங்குறவங்க சட்ட சிக்கல் எதுவும் இருக்குதா அப்படிங்கன்னு செக் பண்ணி பார்த்துட்டு வாங்குங்க. பூராட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற நாட்கள் அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பாக இருக்குது. பொருளாதார நிலை படிப்படியாக உயரும். கடந்த காலத்தை ஒப்பிடும்போது இந்த காலகட்டம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. உத்திராடம் 1ஆம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு மனோதைரியம் சிறப்பாக இருக்குது. எடுக்கிற காரியங்கள் ஓரளவுக்கு வெற்றியாக இருக்கும். ஏன்னா ராசிநாதன் பாக்கியஸ்தானத்தில் இருக்கிறதுனால வருமானம் சிறப்பாக இருக்குது. பெரிய மனிதர்களுடைய அன்பு ஆதரவெல்லாம் கிடைக்கும். அதனால் நல்ல ஒரு மேன்மை எதிர்பார்க்கலாம். ஆசானியம்மனை வழிபடுங்க. எடுக்கிற காரியங்கள் உங்களுக்கு வெற்றியாக அமையும். தேங்க்யூ.